இன்னும் பொழுது விடியலையா? எந்திரிக்க. ஹலோ, யாரு? ஹலோ, குட் மார்னிங் சார். நான் தான் மேனேஜர் பேசுறேன். சௌக்கியமா போய் சேர்ந்தீங்களா? மருதமலை முருகனால சௌக்கியமா வந்து சேர்ந்தோம். ரொம்ப தேங்க்ஸ். என் சிஸ்டர், அதான் உங்க செக்ரட்டரி கேட்க சொன்னா. இது அவளே பேசுறாங்க. தங்கச்சி என்ன தங்கச்சி? நான் உங்க செக்ரட்டரி பேசுறேன். ஒண்ணுமில்ல, அம்மாவுக்கு அது சொந்த ஊரு. எவ்வளவு குளிர் இருந்தாலும் அவங்களுக்கு ஒத்துக்கும். உங்களுக்கு சரிப்படுமா? உடம்பு ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. அதிகமா குளிர் இருந்ததுன்னா உடனே எதிரி வந்துருங்க. என் கணவர் மேல உங்களுக்கு எவ்வளவு செக்ரட்டரி அவர் கிடைக்கவே மாட்டாங்க. ரொம்ப நன்றி. இந்த வீட்டுல ஜெயான்னு ஒரு பொண்ணு இருந்ததே, அந்த பொண்ணு இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சே. ஓ, இப்ப அது எங்க இருக்குன்னு தெரியுங்களா? அவங்க அண்ணனோட கோயம்புத்தூர்ல தங்க போறதா சொல்லிட்டு போச்சு. இப்ப அங்கதான் இருக்கும். நன்றி. சிறைச்சாலைக்கு போனவன் சீக்கிரத்திலேயே திரும்பிட்டான்னு அதிர்ச்சியா, ஆச்சரியமா? துரோகி! உடம்பு அணைக்கிறதுக்காக இல்லடி, உயிர் அணைக்க வந்திருக்கிறேன். வேண்டாம் சுரேஷ், ப்ளீஸ் என்ன விட்டுடு. வேண்டாம் சுரேஷ். உன்ன விட்டுடவா? உன்னுடைய பேராசைக்கு பலியாகித்தானடி நான் ஜெயிலுக்கு போனேன். என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்க உன்ன கண்ணுல இருந்து கால் வரைக்கும் குத்தி குத்தி ரத்தத்தாலேயே குளிப்பாட்ட போறேன்டி. முட்டாள்! நானா? எங்க அண்ணன். ஓ, இவன் தானா? டேய், உன் தங்கையை நான் காதலிச்சேன். அவளே என்ன காதலிச்சா? அப்படி நடிச்சா இல்ல, உண்மையாவே காதலிச்சா. நீ ஜெயிலுக்கு போனது தெரிஞ்சதும் என் தங்க தார தாரையா கண்ணீர் விட்டு தலைவரி கோலத்துல இருந்தா. காரணத்தை நான் கேட்டேன். அப்பதான் உங்க காதல் விவகாரமே எனக்கு தெரிஞ்சது. சுரேஷ், உன்னை ஜாமீன்ல கொண்டு வர நான் எவ்வளவோ முயற்சி செஞ்சேன். பட் நோ யூஸ். உண்மையாவா? சத்தியமா. ஆனா நீ ஒரு பழைய கேடின்னு சொல்லி உன்னை ஜாமீன்ல விட மறுத்துட்டாங்க. ஐம் சாரி. எனக்குன்னு பிறந்தவர் எங்கேயோ இருக்காரு. என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் என்ன தேடி வரத்தான் போறாரு. அந்த மன்னருக்குத்தான் மாலையிடுவேன், இல்லனா இந்த மண்ணுக்கு தன் உடலை இரையாக்குவேன்னு சொல்லிட்டு உங்க வரவ ஒவ்வொரு நாளும் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அப்பேற்பட்ட இந்த பேசும் விக்கிரகத்தை, பேரழகு பெட்டகத்தை கத்தியால குத்த போறேன்னு சொன்ன உன்னை நான் முட்டாள்னு சொன்னதுல என்னப்பா தப்பு? ஆத்திரத்துல நான் அறிவிழந்துட்டேன். ஜெயா,
என்ன மன்னிச்சிரு. இல்லைங்க, நீங்க தான் என்ன மன்னிக்கணும். சுரேஷ், காலில் விழுந்தவளை உன் கையில பிடிச்சு கொடுத்து அவ கழுத்துல உன்னை தாலி கட்ட வைக்க இப்பவே நான் தயார். ஜெயாவை கல்யாணம் பண்ணிக்க நானும் தயார். அவளும் தயார், எல்லாமே தயார். ஆனா இந்த நல்ல காரியம் நடக்காது. ஏன்? உங்களுக்கு சொந்தமான இந்த வைரத்தை உடைச்சு நொறுக்கி என் வாழ்க்கையை சின்ன பின்னமாக்குறதுக்கு எங்க முதலாளி என்ன குறிப்பாத்துட்டு இருக்கான். என்ன, அவனுக்கு அவ்வளவு தைரியமா? சுரேஷ், என் முதலாளி கிட்ட இருந்து தந்திரமா ஒரு கையெழுத்து வாங்கி அவன் கதையை முடிச்சிட்டா என் அன்பு தங்கை உனக்கு மனைவி ஆக்குறது மட்டுமில்ல, இவ்வளவு ஆஸ்திக்கும் நீங்க அதிபதி ஆகலாம். எனக்கு பெண்ணாசை மட்டும் இல்ல, பொன்னாசை உண்டு. புரியுது. யாருக்கு முதலாளி? கமான், காட்டுறேன். இதோ இந்த படத்துல இருக்கானே, இவன் தான் எங்க முதலாளி. ஏன் சிரிக்கிறீங்க? பார்த்தா பசு மாதிரி இருக்கானே, இவனையா கொலை செய்ய நினைக்கிறியா? இல்ல இல்ல, இவங்கிட்ட எழுதி வாங்குங்கிற அவசியமே இல்ல. கொலை செஞ்சுட்டாலே போதும், நான் கோடீஸ்வரன் ஆயிடுவேன். எப்படி? காரியத்தை முதல்ல முடிக்கிறேன், கதையை அப்புறம் சொல்றேன். ஆமா, இப்ப எங்க இருக்கா? எஸ்டேட்ல மனைவியோட இருக்காரு. ஓ, கல்யாணம் வர ஆயிடுச்சா? பேஷ். தெய்வமே, என்ன வாழ வச்ச தெய்வமே, வெளியில போயிருக்கிற என் புருஷன் திரும்பி வர்றதுக்குள்ள வீட்டை விட்டு போயிடுப்பா. நீ வர்றதும் போறதும் அவருக்கு தெரியாமலேயே இருக்கட்டும். ஐயோ, தெய்வத்தை தொலைச்சு கேட்ட பாருங்க. என் குடும்ப விரோதியை ஒழிக்காம விட மாட்டேன். போயிடு போயிடு போயிடுப்பா, போயிடு, சீக்கிரம் போயிடு. வேண்டாங்க, வேண்டாம். ஐயோ, பார்வதி, விரதத்தை விட்டுட்டுதான் எங்கிட்ட சொல்லிட்டு எனக்கு பிடிக்காத நாகப்பூஜை மட்டும் இன்னும் நடத்திக்கிட்டு இருக்கியா? இந்த பாம்பு ஏறு. இது எங்க இருந்து வந்தது? எங்க இருந்து வரலீங்க? அன்னைக்கு நீங்க நெருப்பு வச்சு கொடுத்துட்டீங்களே, அதுதாங்க. அப்படின்னா அது இன்னும் சாகலையா? இல்லைங்க, அன்னைக்கு ராத்திரி அது வந்துதான் என் மயக்கத்தை தெளிய வச்சது. அப்போல இருந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அது வந்துகிட்டு தாங்க இருக்கு. இத சொன்னா எங்க அதோட உயிருக்கு மறுபடியும் ஆபத்து வந்துருமோன்னு பயந்து பேசாம இருந்துட்டேன். தப்புதாங்க, மன்னிச்சிருங்க. இப்பவாது அந்த தெய்வத்தை நம்புங்க. தெய்வம்? யாரும் தெய்வம்? நீங்க தாங்க. போய் கட்டிய கணவரை விட ஒரு பெண்ணுக்கு கடவுள் வேற ஏதுங்க? அந்த கடவுளுடைய உத்தரவை மீறி அவன் விரோதியை நீ வீட்டுக்குள்ள அனுமதிக்கலாமா? அது விரோதி இல்லைங்க. கல்யாணமே ஆகாம இருந்த எனக்கு இந்த கடவுளுடைய கருணை கிடைக்கும்படி செய்த கற்பக விருட்சம். இல்ல, அது விஷ விருட்சம். படத்துல நாமமும் பல்லுல நஞ்சு வச்சிருக்கிற பயங்கர ஜந்து. தப்புங்க, தப்பு. அது ஒரு தெய்வம். பக்தியோட தன்னை கும்பிடுறவங்களுக்கு தெய்வம் பாதகம் செஞ்சதா நீங்க கேட்டிருக்கீங்களா? பைத்தியக்காரி, நீயாவது வெள்ளிக்கிழமை மட்டும் விரதம் இருந்த. எங்க அம்மா ஒவ்வொரு நாளும் உதயத்துல இருந்து அஸ்தமானம் வரைக்கும் உடம்ப பட்டினி போட்டு வாட்டி கடுமையான விரதம் இருந்து ஒரு கருநாகத்தை வணங்கினாங்க. ஏன்? தனக்கு புள்ள இல்லைங்கிற குறை போகணுங்கிறதுக்காக. நான் பிறந்தேன். நாக பூஜை செஞ்சதுனாலதான் நான் பிறந்தேன் நம்பி எனக்கு நாகராஜன் பேர் வச்சாங்க. தன்னுடைய பாலை எனக்கும் பசுவுடைய பால் அந்த பாம்புக்கும் ஊட்டி பாசத்தோட 2 பேரையும் வளர்த்தாங்க. ஒரு நாள் நான் காலேஜுக்கு போயிட்டு திரும்பி வந்தப்போ பேசும் தெய்வமா இருந்த என் தாய் பிரேதமா கிடந்தாங்க. எந்த பாம்பை தன்னுடைய பிள்ளைக்கு பிள்ளையாகவும் கடவுளுக்கு கடவுளாகவும் கருதி பால் ஊட்டி வளர்த்தாங்களோ அந்த பாம்பு பாலை குடிச்சு குடிச்சு கடைசியில எங்க அம்மாவோட உயிரையும் குடிச்சு அந்த இடத்துலயே அந்த விஷஜந்துவை அடிச்சு கொண்டுட்டாங்க. வேம்புக்கு தண்ணி ஊத்து, ஆனா பாம்புக்கு பால் வாக்காதேங்கிற சொல் எவ்வளவு உண்மைன்னு அன்னைக்குத்தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். எங்க அம்மாவை எங்கிட்ட இருந்து பிரிச்சு அந்த நந்தி கட்ட நாகத்துடைய வர்க்கத்தையே அடியோட அழிக்கிறதா அந்த நிமிஷமே சபதம் எடுத்துக்கிட்டேன். நாகராஜன் எங்க அம்மா வச்ச பேர்ல நாகம்ங்கிறத வெட்டிட்டு வெறும் ராஜன் மட்டும் வச்சுக்கிட்டேன். அதனாலதான் கல்யாண வீட்டுல பாம்பை கண்டதும் நெருப்பு வச்சு கொடுத்தனேன். இப்ப சொல், அந்த விஷ வர்க்க என் விரோதியா இல்லையா? என் விருப்பத்துக்கு மாறாத வீட்டுக்குள்ள அனுமதிச்சு பால் ஊத்துறது குற்றமா இல்லையா? சொல். பார்வதி, எங்க அம்மா மாதிரி நீயும் என்னை விட்டு கொஞ்சிடாம இருக்கணும்னா குடும்ப விரோதியே கூப்பிடு. பார்வதி, எப்படிங்க வரும்? எப்படி வரும்?
இப்ப நீ போன்னு சொல்றது போச்சுல்ல, அது மாதிரி வாழ்னு கூப்பிடு, கண்டிப்பா வரும். வேண்டாங்க, உங்களுக்கு கும்பிட்டு கேட்டுக்கிறேன், தயவு செய்து நான் சொல்றது கேளுங்க. தேவையில்லை. உன் வார்த்தைக்கு கேவலம் ஒரு பாம்பு கட்டுப்படுது, ஆனா என் வார்த்தைக்கு நீ கட்டுப்பட மாட்டியா? அப்படின்னா நான் கவலை நம்பி உள்ளவனா? கடவுள் நம்பிக்கை இல்லாதவனா? வீடுகளுக்கு தீங்கு செய்யற உண்மைத்தனா? இல்ல, என் கணவர் உத்தமர், இரக்கம் உள்ளவர், கருணை உள்ளவர். அந்த நம்பிக்கை உனக்கு இருக்குல்ல? நிறைய இருக்குங்க. இந்தா. பிடிக்கலையா இல்லையா? உன் புருஷன் உனக்கு வேணும்னா அந்த பொல்லாத நாகத்தை சுட்டு பசிக்கிட்டா வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்க.